போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற எல்லா நண்பர்களுக்கும் சாக்பீஸ் டைரி சார்பா வணக்கம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெட் மாதிரி தேர்வுகள்ல தமிழ்ல நல்ல மார்க் வாங்கணும்னா இந்த நூலாசிரியர்கள் அவங்க நூல்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆனா சில சமயம் பாத்தீங்கன்னா அத்தனை பெயர்கள், நூல்கள், வருஷங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்றது கொஞ்சம் மலைப்பா இருக்கு இல்லையா? உண்மைதான், அது கொஞ்சம் சவால் தான். கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா 9, 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள்ல இருக்கிற நூல்வழி தகவல்களை வச்சு ஒரு ஒரு பயணம் மாதிரி போக போறோம். ஆஹா, அருமை. ஒவ்வொரு ஆளுமையா அவங்க படைப்புகளா தேர்வு நோக்குல என்ன முக்கியம்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா அலச போறோம். இது கிளாஸ் ரூம் மாதிரி இருக்காது, சும்மா பேசிட்டே கத்துக்கலாம். சரி, ரொம்ப நல்ல முயற்சி. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? காலவரிசைப்படி போயிடலாம், அப்பதான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். முதல் ஆள் தமிழ் இலக்கணத்தோட தந்தைன்னு சொல்லலாம், தொல்காப்பியர். ஆமா, கரெக்ட், தொல்காப்பியர். இவரோட காலம்னு பாத்தீங்கன்னா பொ.ஆ.மு. 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ரொம்ப பழமையான காலம். நமக்கு கிடைச்ச தமிழ் நூல்கள்லயே மிக பழமையான இலக்கண நூல் இவரோடது தானே? அதேதான், தொல்காப்பியம். இதுதான் ரொம்ப முக்கியம். எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரங்கள். ஆமா, அதுக்குள்ள 27 இயல்கள். கரெக்ட். நம்ம பாடப்பகுதியின வர்ற அந்த உயிர் வகை கூட பொருள் அதிகாரத்திலிருந்து தான் வருது. ஓஹோ. சோ தேர்வுல கேக்கும்போது முதல் இலக்கண நூல், அதோட 3 அதிகாரங்கள், இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இலக்கணத்துல இருந்து அடுத்து நாம சீனாவுக்கு போயிரலாமா? லாவோத்சு. லாவோத்சு சீன சிந்தனையாளர். இவரோட காலம் பொ.ஆ.மு. 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. தாவோ தே ஜிங் இந்த நூல் தானே? ஆமா, தாவோவியம் அப்படிங்கிற சிந்தனை பிரிவை சேர்ந்தது. இவரோட சிந்தனை பிரிவு தாவோவியம். இவரோட புகழ்பெற்ற கவிதை தாவோ தேஜிங். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே திரும்ப வருவோம். உலகத்துக்கே புதுமறை தந்த வள்ளுவர் திருவள்ளுவர். ஆஹா, திருவள்ளுவர். இவரை பத்தி என்ன சொன்னாலும் தகும். பொ.ஆ.மு. 31ன்னு இவரோட காலத்தை கணக்கிடுறாங்க. வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். அப்பா, எத்தனை சிறப்பு பெயர்கள்! ஆமா, திருக்குறள் எந்த ஒரு குறிப்பிட்ட சாராரையும் சேராம எல்லாருக்கும் பொதுவான அறத்தை சொல்றதால உலக பொதுமறை. வாயுரை வாழ்த்துன்னு சொல்றாங்க இல்லையா? சரிதான். அப்புறம் அந்த முப்பால் பிரிவு, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், மொத்தம் 1330 குறள்கள். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் மாதிரி கருத்துக்கள்லாம் இன்னைக்கும் எவ்வளவு புரட்சிகரமா இருக்கு. நிச்சயமா. அதனால திருக்குறள்ல இருந்து கேள்விகள் இல்லாம இருக்காது. சிறப்பு பெயர்கள், அமைப்பு, குறள் எண்ணிக்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து சங்க காலத்துக்குள்ள போலாம். 8 தொகை நூல்கள்ல ஒன்னு புறநானூறு. இதுல குடப்புலவியனர் பாடல் இருக்கே. குடப்புலவியனர். புறநானூறுன்னு சொன்னாலே அது ஒரு வரலாற்று பெட்டகம் மாதிரி. ஆமா, பழங்கால தமிழர்களோட வாழ்க்கை, வீரம், பண்பாடு எல்லாத்தையும் காட்டுது. கரெக்ட். அதனாலதான் அதுக்கு புறப்பாட்டுன்னும் பேர் இருக்கு. குடப்புலவியனார் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி பாடல் எழுதியிருக்கார். புறநானூறு மாதிரியே அக வாழ்க்கைய பத்தி பேசுறது குறுந்தொகை தானே? ஆமா, 8 தொகையில இதுவும் ஒண்ணு. நல்ல அப்படிங்கிற அடைமொழியோட சொல்லுவாங்க, நல்ல குறுந்தொகை. ஏன் அந்த நல்ல அடைமொழி? ஏன்னா பிற்காலத்துல வந்த உரையாசிரியர்கள் பலரும் தங்களுடைய இலக்கண இலக்கிய விளக்கங்களுக்கு அதிகமா மேற்கோள் காட்டினது இந்த நூலைத்தான். ஓ, அப்படியா? பல புலவர்கள் பாடின 401 பாடல்கள் இருக்கு. தொகுத்தது பூரிக்கோ. கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரி, 8 தொகையிலேருந்து இப்போ 10 பாட்டுக்கு போவோம். அதுல நப்பூதனார் எழுதின முல்லைப்பாட்டு. ஆமா, முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள்லயே ரொம்ப சின்னது. இதுதான் வெறும் 103 அடிகள். 103 அடிதானா? ஆமா, ஆசிரியப்பாவால ஆனது. தலைவன் வரவுக்காக தலைவி காத்திருக்கிற அந்த முல்லை திணைக்குரிய ஒழுக்கத்தை அழகா சொல்லும். அப்போ 10 பாட்டுல சின்னது எதுன்னு கேட்டா முல்லைப்பாட்டு. கரெக்ட். அடுத்த இன்னொரு 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் எழுதியது. மதுரை காஞ்சி, பேர்லயே மதுரை இருக்கு. ஆமா, இதுல காஞ்சினா நிலையாமைன்னு பொருள். மதுரையோட சிறப்ப பாடி கூடவே உலகத்தோட நிலையாமையும் சொல்ற நூல் இது. இதுல மொத்தம் எத்தனை அடிகள்? மொத்தம் 782 அடிகள். இதுல 354 அடிகள் மதுரை பத்தி மட்டுமே பேசும். அதனால இதுக்கு பெருகுவள மதுரை காஞ்சின்னு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. அடேங்கப்பா, மதுரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அடுத்து பெருங்கௌசிக்கனார். இவர் எழுதினது மலைப்படுகடாம். இதுவும் 10 பாட்டுல ஒண்ணு. மலைப்படுகடாம், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குமே. இருக்கு, கூத்தர் ஆற்றுப்படை.
கூத்தர்களை நன்னன்கிற குறுநில மன்னன் கிட்ட ஆற்றுப்படுத்துற மாதிரி அமைஞ்ச நூல். மொத்தம் 583 அடிகள். ஓ, ஆற்றுப்படை நூல் வகையைச் சேர்ந்தது. சரி. அடுத்து கீரந்தையார். இவர் பரிபாடல்ல பாடியிருக்காரு. பரிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒன்று. பரிபாடல் இது இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்த நூல் இல்லையா? கரெக்ட். பண்ணோடு பாடப்பட்ட நூல் இது. அதனால ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க. மொத்தம் 70 பாடல்கள் இருந்ததா சொல்றாங்க. ஆனா நமக்கு கிடைச்சதே 24 தான். ஓ, முழுசா கிடைக்கல. பரிபாடல், இசை. சரி, இப்போ நம்ம காப்பிய காலத்துக்கு போகலாம். முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். ஆமா, போவா 2ஆம் நூற்றாண்டு சேர இளவரசர் ஆனா துறவு பூண்டு எழுதினார்னு வரலாறு. சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பேர்கள். சொல்லுங்க. முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம். ஏன்னா இயல், இசை, நாடகம் 3 இருக்கு. அப்புறம் குடிமக்கள் காப்பியம். ஏன்னா அரசர்களை விட சாதாரண மக்களை மையமா வச்சிருக்கு. சரிதான். கோவலன், கண்ணகி, மாதவி. அப்புறம் உரைநடையும் பாட்டும் கலந்து வர்றதால உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள். அந்த அமைப்பு 3 காண்டங்கள், 30 காதைகள். ஆமா, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். மொத்தம் 30 காதைகள். இந்த சிறப்பு பெயர்கள், அமைப்பு இதெல்லாம் தேர்வுல ரொம்ப முக்கியம். குறிச்சு வச்சுக்கணும். கண்டிப்பா. இளங்கோவடிகள் காலத்திலேயே வாழ்ந்த இன்னொருத்தர் சீத்தலை சாத்தனார், மணிமேகலை எழுதினவர். ஆமா, இவங்க 2 பேரையும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம். ஏன்னா கதை தொடர்ச்சியா வருது. அதேதான். மணிமேகலை கோவலன் மாதவியோல மகள் மணிமேகலையோட துறவு வாழ்க்கைய பத்தி பேசுது. அதனால மணிமேகலை துறவனும் பேருண்டு. இவர் ஒரு வணிகர்னு சொன்னீங்க. ஆமா, இயற்பெயர் சாத்தன். சீத்தலைங்கிற ஊர்ல பிறந்து மதுரையில வாழ்ந்த கூலவாணிகன், அதாவது தானிய வியாபாரி. ஓஹோ. இவரோட புலமைய பாராட்டி இளங்கோவடிகளே தண்டமிழ் சாத்தன், நன்னூர் புலவன் எல்லாம் சொல்லியிருக்காரு. மணிமேகலையும் 30 காதைகள் கொண்டது. இது பௌத்த சமய கருத்துக்களை சொல்லுது. சரி, அடுத்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் பக்கம் போவோம். காரியாசா எழுதின சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம். இதுல மூலம்னா வேறுன்னு அர்த்தம். 5 சிறிய வேர்கள், அப்படியா? ஆமா. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 மூலிகைகளோட வேர்கள் உடலுக்கு மருந்து. அது மாதிரி இந்த நூலோட ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் இருக்கும். அது மனநோய போக்குன்னு சொல்றாங்க. சுவாரஸ்யமா இருக்கே. இவர் யாரு? இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர். 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த 5 கருத்துக்கள்ன்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரி, 14 கீழ்க்கணக்கிலேயே இன்னொன்னு முத்துள்ளாயிரம். ஆனா இதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஆமா, ஆசிரியர் பெயர் தெரியல. ஆனா மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்கள பத்தி பாடின நூல். 900 பாடல்கள் இருந்திருக்கலாம்னு அனுமானிக்கிறாங்க. ஆனா நமக்கு கிடைச்சது புறத்திரட்டுங்கிற தொகுப்பு நூல்ல இருந்து 108 செய்யுள் தான் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அந்த பாடல்களே அவங்களோட வீரம், காதல், ஆட்சி சிறப்பை எல்லாம் காட்டுது. சரி, இப்போ பக்தி இலக்கிய காலம். ஆழ்வார்கள்ல ஒருத்தர் ஆண்டாள். ஆண்டாள் 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். சூடி கொடுத்த சுடர்கொடின்னு சொல்றோம். அவங்க எழுதுனது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஆமா, திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டது. மார்கழி மாசத்துல பாடுவாங்க. அவங்களோட பக்தி ரொம்பவும் தனித்துவமானது. இறைவனையே கணவனா நடிச்சு பாடின உருக்கமான பாடல்கள் அவ. ஆழ்வார்கள்ல இன்னொருத்தர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். இவரும் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். இவர் பாடியது பெருமாள் திருமொழி. இது 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கா? ஆமா, 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா வருது. மொத்தம் 105 பாடல்கள் இருக்கு இதுல. ஓகே. அடுத்து 9ஆம் நூற்றாண்டுக்கு போனா திருத்தக்க தேவர், சீவக சிந்தாமணி எழுதினவர். திருத்தக்க தேவர் ஒரு சமண முனிவர். இவர் எழுதின சீவக சிந்தாமணி 5 பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணு. இதுக்கு வேற பேரும் இருக்கு, மணநூல். ஆமா, ஏன்னா சீவகனோட திருமணங்களை பத்தி விரிவாக பேசுது. ஆனா இது இன்பியல் நூல் மாதிரி இருந்தாலும் கடைசியில முக்தி பத்தியும் பேசுது. விருத்தப்பாங்கிற செய்யுள் வகையால எழுதப்பட்ட முதல் காப்பியமும் இதுதான். ஓ, இது முக்கியமான குறிப்பு. விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் காப்பியம். சரி. அடுத்த 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார், பெரிய புராணம். இவரோட இயற்பெயர் அருண்மொழித்தேவர். 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில முதலமைச்சர். கரெக்ட். 63 நாயன்மார்களோட வரலாற்றை சொல்றதுதான் பெரிய புராணம். இவர் அதுக்கு வெச்ச பெயர் திருத்தொண்டர் மாக்கதை. இவரை பத்தி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஒன்னு சொல்லியிருக்காரே. ஆமா,
பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன்னு பாராட்டியிருக்கார். அது இவ்ளோ பொருத்தம். நிச்சயமா. அதே 12ஆம் நூற்றாண்டுல இன்னொரு சிகரம் கம்பர். கம்பர் கவி சக்கரவர்த்தி. கம்பராமாயணம் தான் இவரோட முகம். வடமொழியில வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி தமிழ் பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னோட கற்பனையும் சேர்த்து எழுதினார். மொத்தம் 6 காண்டங்கள். ஆமா. ஆனா கம்பர் வெறும் தழுவல் மட்டும் எழுதல. சடகோபுர அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம்னு வேற நூல்களும் எழுதியிருக்கார். இவரோட பட்டப்பெயர், பிற நூல்கள் இதெல்லாம் முக்கியம். ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு நூல் இல்ல, ஆனா ஒரு வகை, மெய்கீர்த்தி. ஆமா, இது மன்னர்களோட கல்வெட்டு, தங்களோட வரலாறு பெருமைகளை சொல்றது. சரிதான். நமக்கு பாடப்பகுதியில் இருக்கிறது 2ஆம் இராசராச சோழனோட மெய்கீர்த்தி. இது 12ஆம் நூற்றாண்டு. சரி, அடுத்து 13ஆம் நூற்றாண்டுன்னு கருதப்படுற ஒரு நூல் யசோதர காவியம். இது 5 காப்பியங்கள்ல ஒண்ணு. ஆமா, 5 காப்பியங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதோட ஆசிரியரும் யாருன்னு தெரியல. ஒரு சமண முனிவர் எழுதியிருக்கலான்னு சொல்றாங்க. இதுவும் தழுவல் தானே? ஆமா, வடமொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டது. அவந்தி நாட்டு மன்னன் யசோதரனோட கதைய சொல்லுது. 5 சருக்கங்கள், 320 அல்லது 330 பாடல்கள் இருக்கு. ஓகே, இப்ப கொஞ்சம் தள்ளி 16ஆம் நூற்றாண்டு அதிவீரராம பாண்டியர். பாண்டிய மன்னர், ஆனா புலவராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு சீவலமாறான்னு ஒரு பட்டப்பெயரும் இருக்கு. இவர் எழுதுனதுல வெற்றி வேர்க்கை ரொம்ப பிரபலமாச்சே, நருந்தொகைன்னு சொல்லுவாங்களே. ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம பாடப்பகுதியில இருக்கிறது அவரோட காசி காண்டம், நைடதம், இலிங்க புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம்னு நிறைய எழுதியிருக்காரு. பாண்டிய மன்னரா இருந்து இவ்ளோ நூல்களா? அடுத்து 17ஆம் நூற்றாண்டு குமரகுருபரர். குமரகுருபரர் இவர் ஒரு பன்மொழி புலவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானிலாம் தெரியும். இவர் பிள்ளைத்தமிழ் பாடுறதுல வல்லவர் இல்லையா? ஆமா, 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணான பிள்ளைத்தமிழ் பாடுறதுல சிறப்பு வாய்ந்தவர். நம்ம பாடப்பகுதியில இருக்கிறது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். வேற என்ன நூல்கள்? கந்தர்களி வெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக் கோவைன்னு நிறைய இருக்கு. அடுத்து பரஞ்சோதி முனிவர். இவரும் 14ஆம் நூற்றாண்டு. ஆமா, இவர் எழுதினது திருவிளையாடற் புராணம். சிவபெருமானோட 64 திருவிளையாடல்களை சொல்ற நூல். இதுல எத்தனை காண்டம் படலம்? 3 காண்டங்கள், 64 படலங்கள். இது இல்லாம மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி, சிதம்பர பாட்டியல், வேதாரண்ய புராணம்னு வேற நூல்களும் எழுதியிருக்கார். அதே 17ஆம் நூற்றாண்டுல ஆசிரியர் பெயர் தெரியாத இன்னொரு சிற்றிலக்கியம் தமிழ் விடுத்தூது. தூது இலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுக்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம்னு வேற பெயர்கள் இருக்கு. இதுல யார தூது அனுப்புறாங்க? மதுரையில் எடுக்கிற சொக்கநாதர் மேல காதல் கொண்ட ஒரு பெண் தமிழையே தூதா அனுப்புறா. அதான் சிறப்பு. மொத்தம் 268 கன்னிகள் இருக்கு. ஊவேசா தான் 1930ல இத பதிப்பிச்சார். தமிழையே தூதான், அருமை. அடுத்து ஒரு முக்கியமான நபர் வீரமாமுனிவர். ஆமா, முன்னாடியே கொஞ்சம் பேசினோம். இத்தாலியில பிறந்த கான்ஸ்டடான் சோசப் பெசுடி. 1680 1747. தேம்பாவணி அவரோட முக்கிய படைப்பு. வாடாத மாலைன்னு அர்த்தம். சரிதான். 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். இயேசுவோட வளர்ப்பு தந்தை புனித யோசேப்ப பத்தி. இது தவிர சதுரகராதி, முதல் தமிழ் அகராதி. ஆமா, அப்புறம் தொன்னூல் விளக்கம்ங்கிற இலக்கண நூல், பரமார்த்த குரு கதைகள், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்புகள்னு ஏகப்பட்ட பங்களிப்பு. சதுரகராதியும் தொன்னூல் விளக்கமும் தேர்வுல அடிக்கடி வரும். சரி, அடுத்து காப்பா செய்குதம்பி பாவலர் 1874 1950. இவர் ஒரு சதாவதானி. சதாவதானினா ஒரே நேரத்துல 100 செயல்கள்ல கவனம் செலுத்துறது. அப்படியா? எப்ப செஞ்சார்? 1907ல சென்னை விக்டோரியா அரங்கத்துல 100 செயல்களை ஒரே நேரத்துல செஞ்சு காட்டி சதாவதானின்னு பட்டம் பெற்றார். பிரமிப்பா இருக்கு. இவர் எழுதுனது நம்ம பாடப்பகுதியில நீதி வெண்பாங்கிற நூல் இருக்கு. இவருக்கு கன்னியாகுமரியில மணிமண்டபம் பள்ளி எல்லாம் இருக்கு. அடுத்து மகாகவி பாரதியார் 1882 1921. பாரதி, நெருப்பு, மகாகவி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை. கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப் படம் வரைஞ்சவர், இதழாளர், பன்முகம். ஆமா, இந்தியா, சுதேசமித்ரன் இதழ்கள்ல வேலை பார்த்தார். நம்ம பாடப்பகுதியில காற்றே வா இருக்கு. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு,
புதிய ஆத்திச்சூடி. ஆமா, இவரோட படைப்புகள், சிறப்பு பெயர்கள், இதழ்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தந்தை பெரியார் 1879 1973. பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதைச் சுடர், புத்துலகத் தொலைநோக்காளர், மூடநம்பிக்கை, தீண்டாமை, பெண்ணடிமைக்கு எதிரா போராடினவர். யுனெஸ்கோ நிறுவனம் இவரை புத்துலகத் தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ்னு பாராட்டியிருக்கு. இது 1970ல நடந்தது. 27/6/1970. இது ரொம்ப முக்கியம். நம்ம பாடப்பகுதியில பெரியாரோட சிந்தனைகள் இருக்கு. அடுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1891 1964. இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மேல கொண்ட பற்றால பேரை மாத்திக்கிட்டார். நம்ம பாடப்பகுதியில குடும்ப விளக்கு. ஆமா, அது தவிர பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழியக்கம், இசைமுதுன்னு நிறைய எழுதியிருக்கார். இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது. ஆமா, பிசிராந்தையார் நாடக நூலுக்காக. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி. அடுத்து பிச்சமூர்த்தி 1900 1976. புதுக்கவிதையின் தந்தை. ஆமா, இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். வழக்குரைஞரா, ஹிந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலரா வேலை பார்த்தார். புதுக்கவிதையின் தந்தைன்னு இவரை ஏன் சொல்றாங்க? மரபு கவிதைகள் எழுதப்பட்ட காலத்துல யாப்பு இலக்கண கட்டுப்பாடுகள் இல்லாம புதுசா உரைநடை மாதிரி கவிதை எழுத ஆரம்பிச்சதுல இவர் முன்னோடி. அதனாலதான். ஓஹோ. பாடப்பகுதியில ஒழியின் அழைப்பு, வேற படைப்புகள். 18ஆம் பேருக்கு காட்டுவாத்து மாதிரி சிறுகதைகளும் எழுதியிருக்கார். கலைமகள், கிராம ஊழியன் இதழ்கள்லயும் பங்களிப்பு செஞ்சிருக்கார். அடுத்து தேவநேய பாவாணர் 1902 1981. மொழி ஞாயிறு. ஆமா, மொழி ஞாயிறுன்னு போற்றப்படுறவர். தமிழ் மொழியோட சொற்பிறப்பியல் பத்தி ஆழமா ஆராய்ச்சி செஞ்சவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனரா இருந்தவர். பாடப்பகுதியில தமிழ் சொல்வளம். ஆமா, 174க்கும் மேற்பட்ட மொழிகளோட சொல்வளங்களோடு ஒப்பிட்டு கட்டுரை எழுதியிருக்கார். தமிழ் மேல அவ்ளோ பற்று. அடுத்து கூப ராஜகோபாலன் 1902 1944. கூப்பரான்னு சொல்லுவாங்க. ஆமா, கூப்பரா 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பன்முக திறமையாளர். ஆசிரியர், இதழாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர்னு பல துறைகள்ல இயங்கினார். நம்ம பாடப்பகுதியில ஏர் புதிதாங்கிற கவிதை இருக்கு. சரி. அடுத்து புலவர் குழந்தை 1906 1972. இவர் தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு 25 நாள்ல உரை எழுதினார்னு சொல்லுவாங்க. அப்படியா? வேற என்ன சிறப்பு? இவர் எழுதின இராவண காவியம் ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம யாப்பதிகாரம், தொடையதிகாரம்னு 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களையும் எழுதியிருக்கார். ஓகே. அடுத்து மாப்போ சிவஞானம் மாப்போசி 1906 1995. சிலம்புச் செல்வர். ஆமா, சிலப்பதிகாரம் மேல இவருக்கு இருந்த ஈடுபாடுனால சிலம்புச் செல்வர்னு போற்றப்பட்டார். நம்ம பாடப்பகுதியில இருக்கிறது சிற்றகள் ஒளி. இது அவரோட எனது போராட்டம்ங்கிற தன் வரலாற்று நூல்ல இருந்து எடுத்தது. இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கே. ஆமா, 1966ல வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற நூலுக்காக கிடைச்சது. சரி. அடுத்து பேரறிஞர் அண்ணா 1909 1969. முன்னாள் தமிழக முதலமைச்சர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர். இவரை தென்னகத்து பெர்னாட் ஷான்னு சொல்வாங்க. நம்ம பாடப்பகுதியில மொழிபெயர்ப்பு கல்வி. ஆமா, அது இல்லாம சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி மாதிரி நாடகங்கள், திராவிட நாடு, காஞ்சி மாதிரி இதழ்கள்னு இவரோட பங்களிப்பு பெருசு. அடுத்து அருட்தந்தை சேவியர் தனிநாயகமம் அடிகள். இலங்கையில யாழ்ப்பாணத்துல பிறந்தவர். இவர்தான் அகில உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இதெல்லாம் உருவாக முக்கிய காரணமா இருந்தவர். உலக நாடுகள்ல இருக்கிற தமிழறிஞர்களை ஒன்னு சேர்க்கணும், தமிழ் ஆராய்ச்சியை உலக அளவுல கொண்டு போகணும்னு உழைச்சவர். தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிற ஆங்கில இதழை தொடங்கி நடத்தினார். அடுத்து சிண்டாரம் 1920 1997. இவர் எழுதினது புயலிலே ஒரு தோணி. இது ஒரு வித்தியாசமான படைப்பு. என்ன வித்தியாசம்? இவர் இந்தோனேசியாவில இருந்தப்போ 2ஆம் உலகப் போர் சமயத்துல தென்கிழக்காசியாவில நடந்த நிகழ்வுகளை மையமா வச்சு இந்த நாவலை எழுதினாரு. ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட புதினம். அப்புறம் தினத்தந்தி நாளிதழிலும் வேலை பார்த்திருக்காரு. சரி. அடுத்து தி ஜானகிராமன் 1921 1982.
தஞ்சை மண்ணின் கதைகளை சொன்னவர். ஆமா, தஞ்சாவூர் மண் வாசனையோட கதைகளை எழுதுறதுல வல்லவர். உயர்நிலைப் பள்ளி ஆசிரியரா, வானொலியில கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளரா இருந்திருக்கார். பாடப்பகுதியில செய்திங்கிற சிறுகதை. இவருக்கும் விருது கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்புக்காக 1979ல சாகித்ய அகாதமி விருது. அதுபோக சிவப்பு ரிக்ஷா, மௌன ஓசை, கண்டதும் கேட்டதும்னு நிறைய எழுதிருக்காரு. அடுத்து கி. ராஜநாராயணன் பத்தி ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். 1922 2021 கரிசல் இலக்கியத்தின் தந்தை. ஆமா, கோபலபுரத்து மக்கள் புதினத்துக்கு 1991ல சாகித்ய அகாடமி விருது. கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்குனது இவரோட முக்கிய பங்களிப்பு. அடுத்து கு. அழகிரிசாமி 1923 1970. இவரும் கரிசல் எழுத்தாளர் தானே? ஆமா, கீரா மாதிரி இவரும் கரிசல் எழுத்தாளர். எழுத்துக்காகவே அரசு பணிய விட்டவர். மலேசியாவுல இதழாசிரியரா இருந்திருக்காரு. நம்ம பாடப்பகுதியில ஒருவன் இருக்கிறான்ங்கிற கதை இருக்கு. சரி. அடுத்து மு. கருணாநிதி 1924 2018. முன்னாள் தமிழக முதலமைச்சர். அரசியல்ல மட்டும் இல்ல, இலக்கியத்திலயும் பெரிய தடம் பதிச்சவர். நம்ம பாடப்பகுதியில இளைய தோழனுக்குங்கிற கடிதம் இருக்கு. ஆமா, அதைத் தவிர குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா மாதிரி நூல்கள், ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம் மாதிரி வரலாற்று புதினங்கள்னு நிறைய எழுதியிருக்காரு. அடுத்து கவிஞர் தமிழ் ஒலி 1924 1965. இவர் புதுவையில பிறந்தவர். பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசனோட மாணவர்னு சொல்லலாம். பாடப்பகுதியில பட்டமரம். ஆமா, அது இல்லாம நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம்னு பல படைப்புகள் இருக்கு. அடுத்து கவியரசு கண்ணதாசன் 1927 1981. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. தமிழக அரசோட அரசவை கவிஞரா இருந்தவர். தத்துவ பாடல்கள் எழுதுறதுல நிகரற்றவர். பாடப்பகுதியில காலக்கணிதம். இவருக்கும் சாகித்ய அகாடமி விருது. ஆமா, சேரமான் காதலி புதினத்துக்காக இதுவும் முக்கியம். சரி. அடுத்து எழில் முதல்வன் 1929 2021. இவரோட இயற்பெயர் மா. இராமலிங்கம். மாநில கல்லூரியில படிச்சு அங்கேயே பேராசிரியரா வேலை பார்த்தவர். இவருக்கு எதுக்காக சாகித்ய அகாடமி விருது? புதிய உரைநடைங்கிற நூலுக்காக. நம்ம பாடப்பகுதியில உரைநடையின் அணிகலன்கள்ங்கிற கட்டுரை இருக்கு. அதுபோக இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய்னு வேற நூல்களும் எழுதியிருக்கார். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 1933 1995. இயற்பெயர் துரை மாணிக்கம். தனித்தமிழ் உணர்வ மக்கள் கிட்ட பரப்புனதுல இவருக்கு பெரிய பங்கு இருக்கு. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் மூலமா. ஆமா, நம்ம பாடப்பகுதியில அன்னை மொழியேங்கிற கவிதை இருக்கு. அது தவிர உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப் பறவைகள்னு நிறைய படைப்புக்கள். இவரோட திருக்குறள் உரை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கிடைச்ச கருவூலம்னு அதை சொல்லலாம். அடுத்து ஜெயகாந்தன் 1934 2015 சிறுகதை மன்னன். ஆமா, ஞானபீட விருது, சாகித்ய அகாதமி விருது. சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்துக்கு வாங்கினவர். நம்ம பாடப்பகுதியில ஜெயகாந்தம் நினைவு இதழ் பகுதி இருக்கு. சரி. அடுத்து சா. கந்தசாமி 1940 2020. இவருக்கு சாயாவனம் புதினம் தான் பெரிய புகழ கொடுத்துச்சு. நம்ம பாடப்பகுதியில பாய்ச்சல்ங்கிற சிறுகதை இருக்கு. இவருக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. விசாரணை கமிஷன் புதினத்துக்காக. கக்கையின் மீது 4 கண்கள், சூரிய வம்சம் மாதிரி சிறுகதை தொகுப்புகளும், நிறைய சிறுகதைகள் புதினங்களும் எழுதியிருக்கார். அடுத்து சு. சமுத்திரம் 1941 2003. நம்ம பாடப்பகுதியில தாய்மைக்கு வறட்சி இல்லை. இவரோட வாடாமல்லி புதினத்துக்கு தமிழக அரசு பரிசு கிடைச்சிருக்கு. சாகித்ய அகாடமி விருது. வேரில் பழுத்த பலா புதினத்துக்காக கிடைச்சிருக்கு. குற்றம் பார்க்கில், பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகைன்னு பல சிறுகதை தொகுப்புகளும் எழுதியிருக்கார். அடுத்து கந்தர்வன் 1944 2004. இயற்பெயர் நாகலிங்கம். இராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசு கருவூல கணக்குத்துறையில வேலை பார்த்துக்கிட்டே எழுதினார். பாடப்பகுதியில தண்ணீர் சிறுகதை. ஆமா, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் மாதிரி சிறுகதை தொகுப்புகளும் இருக்கு. இப்ப கொஞ்சம் சமகால எழுத்தாளர்கள் பக்கம் வருவோம். ஈரோடு தமிழன்பன். ஆமா,
இவர் புதுகவிதை சிறுகதை மட்டுமில்லாம ஹைக்கூ, சென்ரியு, லிமரைக்கூன்னு புது வடிவங்கள்லயும் கவிதை எழுதுறார். பாடப்பகுதியில தமிழோவியம் இவருக்கும் விருதுகள் இருக்கு. வணக்கம் வள்ளுவ கவிதை நூலுக்காக 2004ல சாகித்ய அகாதமி விருது, தமிழன்பன் கவிதைகள் நூலுக்கு தமிழக அரசு பரிசு. இவரோட கவிதைகள் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து கல்யாண்ஜி, இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஆமா, வண்ணதாசன். இந்த 2 பேர்லயுமே எழுதிட்டு வர்றார். கவிதை, சிறுகதை, கட்டுரை, கடிதம்னு பல தளங்கள்ல இயங்குறார். பாடப்பகுதியில அக்கறை. இவரோட ஒரு சிறு இசைங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 2016ல சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி மாதிரி கவிதை நூல்களும் எழுதியிருக்கார். அடுத்து கவிப்பேரரசு வைரமுத்து. தேனி மாவட்டம் மெட்டூர்ல பிறந்தவர், பத்மபூஷன் விருது வாங்கினவர். நம்ம பாடப்பகுதியில ON சமகாலத் தோழர்களே இருக்கு. சாகித்ய அகாதமி விருது. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ல கிடைச்சது. இவரோட கவிதைகளும் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து மாசு அண்ணாமலை. இவர் இந்திய தேசிய ராணுவத்துல தமிழர்களோட பங்களிப்பை பத்தி எழுதியிருக்காரு. இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்குங்கிற நூலுக்கு தமிழக அரசு பரிசு கிடைச்சிருக்கு. இவர் குறும்படங்களும் எடுத்திருக்காரா? ஆமா, இவர் தலைமையில எடுத்த குறும்படங்கள் சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்கு. அடுத்து தமிழழகனார். சந்தக் கவிமணி. இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமை, சின்ன வயசுலயே செய்யுள் எழுதுற ஆற்றல் உடையவர். அதனாலதான் சந்தக் கவிமுனின்னு சொல்றாங்க. பாடப்பகுதியில இரட்டுற மொழிதல். ஆமா, இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களையும் எழுதியிருக்காரு. அடுத்து கமலாலயன். இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்துல ஒருங்கிணைப்பாளரா வேலை பார்த்தவர். நம்ம பாடப்பகுதியில புதிய நம்பிக்கை. இவர் ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. ஆமா, மேரி மெக்லியோட் பெத்யூன்ங்கிறவங்களோட வாழ்க்கை வரலாற்றை உனக்கு படிக்க தெரியாதுங்கிற பேர்ல மொழிபெயர்த்திருக்கார். அடுத்து உமா மகேஸ்வரி, சமகால பெண் கவிஞர். மதுரை மாவட்டத்துல பிறந்து இப்போ தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில பூத்தொடுத்தல். அவங்களோட கவிதை தொகுப்புகள் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. அடுத்து தீசோ வேணுகோபாலன். இவர் எழுத்துக்கால புதுக்கவிஞர்கள்ல ஒருத்தர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில பேராசிரியரா இருந்தவர். நம்ம பாடப்பகுதியில ஞானம். இவரோட கவிதை தொகுப்புகள் மீட்சி, விண்ணப்பம், கோடை வயல். அடுத்து நாகூர் ரூமி. இயற்பெயர் முகமது ரஃபி. தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். 80கள்ல கணையாழி இதழ்ல எழுத ஆரம்பிச்சார். பாடப்பகுதியில சித்தாழி. இவரோட படைப்புகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் மாதிரி கவிதை தொகுதிகள், கப்பலுக்கு போன மச்சான்கிற நாவல் எழுதியிருக்கார். கடைசியா நா. முத்துக்குமார், 1975 2016 சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது வாங்கினவர். ஆமா, 4000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கார். பட்டாம்பூச்சி விற்பவன்னு ஒரு கவிதை தொகுப்பும் இருக்கு. அப்பா, தொல்காப்பியர்ல ஆரம்பிச்சு நான் முத்துக்குமார் வரையும் ஒரு பெரிய பட்டியலே அலசிட்டோம். ஆமா, கிட்டத்தட்ட 60 ஆளுமைகள், அவங்களோட படைப்புகள், தேர்வு நோக்குல இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா நண்பர்களே, இது ஒரு விரிவான பார்வைதான். இதுல நாம சொன்னது போக இன்னும் சில கூடுதல் தகவல்கள் உங்களுக்காக திரையிலையோ விளக்க குறிப்புகள்லயும் கொடுத்திருக்கோம். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. காணொளியை சில நொடிகள் பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க எழுத போற டெட், TNPSC மற்றும் எல்லா போட்டித் தேர்வுகள்லயும் நீங்க வெற்றி பெறணும்னு சாக்பீஸ் டைரி சார்பா மனசார வாழ்த்துறோம். தோல்விங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. நல்ல திட்டமிட்டு நம்பிக்கையோட படிங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான். இது மாதிரி பயனுள்ள கற்றல் அனுபவங்களுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடாமுயற்சியோட படிங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.